சிங்கம் புலி ரெண்டையும் ஒப்பிட்டு ரெண்டுல எது பலசாலி, ரெண்டுக்கும் சண்டை நடந்தா எது வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையை சொல்ல போனா சிங்கம் புலி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா சிங்கம் ஒரு மக்கு. சிங்கம் ராஜா மாதிரி, ஏன் சந்திரகுப்த மௌரியர் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனா புலி பிரதம மந்திரி மாதிரி, சாணக்கியர்னு உதாரணம் சொல்லலாம். இப்போ சந்திரகுப்தர் பலசாலியா சாணக்கியர் பலசாலின்னு கேட்டா சந்திரகுப்தர் தான் பலசாலி. ஆனா சாணக்கியர் பல விதங்கள்ல யோசிக்கக்கூடியவர். சாணக்கியருக்கு சண்டையில வெற்றி பெற்றா மட்டும் போதாது, வெற்றியை காப்பாற்றணும்னோ வெல்ல முடியலன்னா தப்பிக்கணும்னோ ரெண்டுமே கஷ்டம்னா பல யுக்திகளை கையாண்டு கணக்கு போட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு பல்வேறு சாமர்த்தியங்களை வச்சிருப்பாரு. இதே சாணக்கியரோட சாமர்த்தியங்கள் தான் புலிகிட்ட இருக்கு. சிங்கம் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சவானா காடுகளை தான் அடிப்படையா கொண்டிருக்கு. ஆனா புலி இந்தியாவை சேர்ந்த மலைக்காடுகளை அடிப்படையா கொண்டிருக்கு. இந்தியாவோட சூழ்நிலைய புலி பக்காவா கணக்கு போட்டு வச்சிருக்கு. ஆப்பிரிக்கால உள்ள சூழ்நிலை சிங்கத்தை பலமுள்ள முரட்டுத்தனமான மிருகமா மாற்றி வச்சிருக்கு. நேருக்கு நேரா சிங்கத்தையும் புலியையும் விட்டா பெரும்பாலும் சிங்கம் தான் ஜெயிக்கும். ஆனா இதே சண்டை ஒருவேளை தண்ணிக்குள்ள வச்சு நடந்ததுன்னா சிங்கம் காலி. ஏன்னா புலி தண்ணிக்குள்ள பிரமாதமா நீச்சல் அடிக்கும். உண்மையை சொல்ல போனா சிங்கம் ஒரு சோம்பேறியும் கூட. ஒரு ஆண் சிங்கம் பல பெண் சிங்கங்கள் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கும். ஆனா புலியை பொறுத்தவரையில புலி ஒரு குடும்ப பிராணி தான். ஏன்னா ஆண் புலி எப்போதாவது பல வருடங்கள் கழித்து தன்னோட பெண் புலி மற்றும் அதன் குட்டியை கிட்டத்தட்ட மனிதர்களை போலதான் வந்து பார்த்துட்டு போகிறத இந்திய காடுகள்ல வன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தான் வேட்டையாடிய மான மனுஷனை போல பல நாள் வச்சிருந்து சாப்பிடும் புலி. ஆனா சிங்கம் பெரிய சைஸ் மிருகங்களை ஒரே நாள் இரவுல குடும்பத்தோட காலி செஞ்சிடும். பொதுவா சிங்கத்தோட குரல் கம்பீரமா இருக்கும். சிங்கம் குடும்பமா வாழ்ந்தாலும் இரண்டு ஆண் சிங்கங்கள் தலைமைக்கு சண்டை போடுறது பயங்கரமா இருக்கும். சிங்கங்கள் ஆப்பிரிக்க வறண்ட காடுகள்ல அதிகமா வாழ்றதுனால அதோட சண்டை எளிதில் பார்க்க கிடைக்கும். ஆனா புலி பெரும்பாலும் அடர்ந்த பச்சை பசையில் இருக்கிற காடுகள்ல தான் அதிகமா வாழுது. இதனாலேயே புலியோட வேட்டையையும் புலியோட சண்டையும் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். புலி தான் வாழும் பிரதேசத்தை சிறப்பா காக்குது. சிங்கங்கள் வேட்டையாடுறத அடிக்கடி பார்க்க முடியும். ஆனா புலிகள் வேட்டையாடுறத அடிக்கடி பார்க்க முடியாது. ஏன்னா சிங்கங்கள் எடுத்த உடனே தாக்க ஆரம்பிக்கும். ஆனா புலி அப்படி கிடையாது. அது மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடும். தன்னோட எதிரிய ரொம்ப நேரத்துக்கு சுற்றி சுற்றி வரும். அதுலயே எதிரியோட வீக் பாயிண்ட கரெக்டா கண்டுபிடிச்சு பதுங்கி இருந்து பாயும். பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். ஒரு சில திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான தப்பான டயலாகையும் வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா சிங்கம் தான் கூட்டமா வாழ்ற விலங்கு. புலி தான் உண்மையிலேயே சிங்களா வாழ்க்கை நடத்துற விலங்கு. புலி ஒரு தனிமை விரும்பியும் கூட. தேவைப்படுற நேரத்துல மட்டும்தான் குடும்பமா இருக்கும். தன்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி நேரம் தனிமையா தான் இருக்கும். சிங்கம் பெருசா புலி பெருசான்னு கேக்குறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியும் ஃபுட்பால் வீரர் மெஸ்ஸி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுனா யார் ஜெயிப்பாங்கன்னு கேக்குற மாதிரி தான். ரெண்டு பேருமே வேறு வேறு தளத்துல மிகப்பெரிய லெஜண்ட்ஸா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மோதுறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் சிங்கமும் புலியும்.